என் அன்பு குழந்தையே, அம்மா இன்று உனக்கு ஒரு அவசரமான பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு செய்தியுமே எப்பொழுதும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் மட்டும்தான். எதையும் அம்மா அதிகமாக எடுத்துச் சொல்வதில்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று தெரிந்துதான் நான் உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு ஒரு பச்சை துரோகம் நடந்து விட்டது. அதை செய்தவர் உன் தோள்மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற விஷயத்தை சற்று நீ ஆழமாக யோசித்து பார்த்தால் உன்னால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, உடனிருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. காரண காரியங்களுக்காகவும் ஒவ்வொருவரினுடைய தேவைகளுக்காகவும் சிலர் உன்னோடு பழகுகின்றார்கள். அவர்களினுடைய தேவை முடிந்தவுடன் உன்னை தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். அப்பொழுதும் கூட பெரிதாக அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஏதோ சாதாரணமாக இருந்து கொள்வது போலத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்படி ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது உனக்கே சில நேரம் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்கின்ற ஒரு தயக்கம் வந்து விடுகின்றது. உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு சந்தேகங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் என் பிள்ளை என்ன நினைக்கின்றாய்? நாம் ஏதோ தவறு தெரியாமல் செய்துவிட்டோம் போல என்று. உனக்கே தெரியாமல் ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது உன்னால் நடந்தது கிடையாது, உன்னை சுற்றி இருப்பவர்களால் நடந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களாக வாழ்க்கையில் மாறி மாறி நடக்கும் பொழுது என் குழந்தைக்கு இதனால் ஏற்படுகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் என் குழந்தை ஒரு நாள் நீ கண்ணீரும் சிந்தினாய். உடனிருந்து கொண்டு இது போன்று செய்கின்றவர்களுக்கு மனது எப்படி வருகின்றது? நாம் எல்லா விஷயங்களையும் மனதிற்குள் வைத்து கொள்ளாமல் இவர்களிடம் தானே சொல்லி புலம்புகின்றோம். மற்ற நேரங்களில் எல்லாம் நமக்கு உதவி செய்கின்றவர்கள் ஏதேனும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நமக்கு துரோகத்தை அல்லவா செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். என் பிள்ளையே, நான் இப்பொழுது சொல்கின்ற அடையாளத்தை வைத்து அவர் யார் என்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, உன்னுடைய நீண்ட கால நட்பு ஆபத்தில் உனக்கு ஒரு உதவி என்றால் அவர்களிடத்தில் இருந்து நிச்சயமாக கிடைக்கும். அதனை செய்கின்றார்களோ இல்லையோ, வாயளவில் எப்பொழுதும் உன்னிடத்தில் உனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் இருக்கின்றேன், உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் ஓடி வருவேன், எதுவென்றாலும் என்னிடத்தில் சொல் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த கஷ்டம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் மட்டும் நீ கேட்கும் பொழுது சற்று ஒதுங்கிக் கொள்வார்கள். அதற்கான பதிலையும் சரியாக உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டார்கள். இப்படி அவர்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ அவர்களிடத்தில் சில காலமாகவே உதவி என்ற ஒரு விஷயத்தை மட்டும் கேட்பதில்லை. மற்றபடி அவர்களோடு நீ நல்லபடியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் மனதில் தட்டுப்படுகின்றது. அது என்னவென்றால், இவர்கள் எப்படி இது போன்று நடந்து கொள்ள முடிகின்றது? ஒரு ஆபத்து ஒரு கஷ்டம் என்றால் உதவி செய்ய முன் வருவதில்லை. மற்ற நேரங்களில் எல்லாம் இவர்கள்தான் நமக்கு உதவிகளை செய்வது போல பேசிக்கொள்கின்றார்களே என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டு இந்த சந்தேகத்தை எல்லாம் உனக்குள்ளேயே நீ கேட்டும் கொள்கின்றாய். இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பச்சை துரோகம் என்றால் என்ன தெரியுமா? நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் செய்கின்ற நம்பிக்கை துரோகத்தை விட சற்று மேலானது. நல்லதை செய்வதாக சொல்லிவிட்டு பின்னால் சென்று அதையே தவறாக செய்து விடுவது.
இவையெல்லாம் உன் கண்முன்னே நடந்தும் கூட அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல நின்று கொண்டிருப்பது. இப்படி ஒரு நட்பை நீ உன்னோடு வைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த அடையாளத்தோடு உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற இந்த நட்போடு என் பிள்ளை உன்னுடைய பழக்கமானது இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு பிரச்சனைகள் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்காது. இது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் ஒரு நாள் விடும். அந்த பிரச்சனை வரும்பொழுதுதான் என் பிள்ளைக்கு உண்மையில் கோபம் என்ற ஒன்று வரும். இத்தனை காலமும் அவர்கள் செய்ததையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்த நீ, ஒரு நட்பை நாம் விட்டுவிடக்கூடாது என்று நினைத்து நீ செய்து கொண்டிருந்த விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் அவர்களை நிரந்தரமாக விலக்கி வைக்க சொல்கின்றது. உன் மனதே அதை சொல்லிவிடும். இதற்கு மேலும் நாம் இவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நமக்கு நல்லதாக இருக்காது. ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நமக்கு இவர்கள் மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்கின்றார்களே தவிர பேசும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும்தான் இனிமையாக இருக்கின்றது. இவர்கள் செயல்கள் எல்லாமே மிகுந்த மனவேதனையைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ற எண்ணம் உனக்குள் வரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை இவர்களிடத்தில் இருந்து தானாகவே நீ விலகி விடுவாய். இது போன்றவர்களுக்கு முதலில் ஒரு விஷயம் மட்டும் புரிவதில்லை. ஒரு நாள் அவர்கள் மிகுந்த மனவேதனையில் இருந்த பொழுது, அவர்கள் மிகுந்த மன கஷ்டத்தில் இருந்த பொழுது நீ செய்த உதவியை அவர்கள் மறந்து விட்டார்கள். நீ பண உதவியாக செய்யவில்லை. அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது நீ உனக்கான ஆறுதலை அவர்களுக்கு தயங்காமல் கொடுத்தாய். நீ கொடுத்த அந்த ஆறுதலினால் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மிகுந்த மன கஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தார்கள். அன்று நீ இல்லை என்றால் இவர்களின் வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாகத்தான் இருந்திருக்கும். இப்பொழுது அவர்கள் இருப்பார்கள் என்று கூட உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில்தான் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்த உனக்கு அவர்கள் செய்கின்ற நன்றி கடன்தான் இந்த பச்சை துரோகம். ஏனென்றால் உன்னுடைய இயல்பு உனக்கு ஒருவர் கஷ்டம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்வது. அந்த நேரத்தில் நீ என்ன கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று கூட எண்ணுவது கிடையாது. இது உன்னுடைய இயல்பு என்றால் அவர்களினுடைய இயல்பு எத்தனைதான் ஒருவர் நமக்கு உதவி செய்தாலும், எவ்வளவுதான் ஒருவரிடத்திலிருந்து உதவிகளை பெற்றாலும் அவர்களுக்கு நன்றி காட்டாமல் இருப்பது. இது போன்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம், எல்லோரையுமே எளிதாக நம்பியது மட்டுமல்ல, யாரையும் தவறாக நினைக்க கூடாது என்றிருந்த உன்னுடைய பக்குவம். நாம் தவறாக நினைத்து விட்டால் அவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களுமே நம் கண்களுக்கு தவறாக தெரியும். ஒரு பொழுதும் நாம் இவர்களை தவறாக நினைக்க வேண்டாம். அவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டாய். என் தங்கமே, சரி, இதையெல்லாம் செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று நினைக்கின்றாய்? நான் சொல்கின்றேன் கேள். என் பிள்ளையே, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினார்கள் அல்லவா, உனக்கு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றினார்கள் அல்லவா, இவர்கள் இன்னொருவரிடம் நிச்சயமாக இதைவிட மிகவும் அதிகமான துரோகத்தை சந்தித்து வாழ்க்கையில் ஏமாந்து போய் நிற்பார்கள். நாம் செய்த தவறு நம்மை தொடர்கின்றது என்று எண்ணி காலம் முழுவதும் மனம் வேதனைப்பட்டு நிற்பார்கள். அடுத்தவர்கள் செய்த உதவியை மறந்து நன்றி கெட்டு போய் நின்றால் நமக்கும் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்படி ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டமே இருக்காது. இனிமேலாவது இது போன்ற பச்சை துரோகம் செய்கின்ற மனிதர்களுக்கு அதிகமான இடத்தை கொடுக்காமல் விலகினில். நீ நல்லபடியாக மாறிவிடுவாய். இவர்கள் இல்லை என்றால் இதைவிட நல்லதொரு துணை, நல்லதொரு அன்பு
உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.